ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 2ஆம் வாரம் செவ்வாய். தாவீதை இறைவன் அரசராக ஏற்படுத்தியதை இன்றைய வாசகம் குறிப்பிடுகிறது. தாவீது என்ற சொல்லுக்கு செமித்திய மொழி அடிப்படையிலே படைத்தலைவர் என்பது பொருள். சவுலை அரியணையிலிருந்து அகற்றிய இறைவன் 15:23 அவருக்கு பதிலாக தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16 என்பதும் இங்கும் உண்மைப்படுகிறது. தேர்ந்தெடுப்பவர் ஆண்டவரே. சவுலுக்கு பின் அரியணையில் அமர ஈசாயின் மக்களுள் ஒருவரை தேர்ந்தெடுக்க ஆண்டவர் சாமுவேல் இறைவாக்கினரை அனுப்புகிறார். தேர்ந்தெடுப்பவர்கள் சாமுவேலுமன்று ஈசாயுமன்று இறைவனே என்பது இங்கு விளக்கமுறுகிறது. நாம் ஈசாயின் மக்களுள் ஒருவனை அரசனாக தேர்ந்து கொள்ளுகிறோம். 16:1 என்பது ஆண்டவர் வாக்கு. மூத்த சகோதரர்கள் அனைவரையும் தள்ளிவிட்ட இறைவன் தாவீதை கண்டவுடன், இவன்தான், எழுந்து இவரை அருள்பொழிவு செய் 16:12 என்ற சாமுவேலிடம் கூறுகிறது. இறைவனின் பணிக்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை உணர்கின்றோமா? இவன்தான் என்று நம்மையும் அவர் பெயரிட்டு அழைக்கவில்லையா? நாம் அழைப்பு தளர்வுறும் சமயங்களில் ஐயம், பயம், இயலாமை முதலியன நம்மை ஆட்கொள்ளும் போது, தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கலாத்தியர் 1:15 இறைவனை, அவருடைய பராமரிப்பை நினைந்து திடமடைவோம். ஆண்டவரின் பார்வையும் மனிதனின் பார்வையும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது மரபு. நாம் வன்மையானது என்று நினைப்பது இறைவனுக்கு முன் வலுவற்றதாகும். நாம் ஞானமென்று எண்ணுவது இறைவனுக்கு முன் மடமையாகும். 1 கொரிந்தியர் 1:17-31. மனிதன் பார்க்கிறது ஒரு விதம், நாம் தீர்ப்பிடுவது வேறு விதம். 15:7. வெளித்தோற்றத்திலே தாவீதின் மூத்த சகோதரர்கள் திடம், வலிமை, உரம் உடையவர்களாயிரும் இதயத்தை பார்க்கும் ஆண்டவர் 15:7 அவர்களை தள்ளி விடுகிறார். இன்னும் ஒரு சிறுவன் இருக்கிறான் 15:11 என்று தாவீதை பார்த்து ஈசாயி சொல்வதில் ஏளனம் தொனிக்கிறது. இச்சிறுவனால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று அவர் கூறாமலேயே கூறுகிறார். ஆனால் அங்கே தான் அவர் தவறு செய்கிறார். ஆண்டவரும் இச்சிறுவன்தான் எனக்கு வேண்டும் 15:12 என்பார். வலுவற்றது, தாழ்வற்றது, இகழ்ச்சிக்கு உரியதென உலகம் கருதுவதை இறைவன் தேர்ந்து கொள்ளுகிறார். 1 கொரிந்தியர் 1:26-28. நமது உயர்வினாலே நமக்கு அழைப்பு கிட்டவில்லை, மாறாக நமது அழைப்பே நமக்கு உயர்வை தருகிறது என்பதை உணர்ந்து பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். 1 கொரிந்தியர் 1:31. ஞாயிற் கடைபட்ட நம்மையும் பொருட்படுத்தி தாயினும் பெரிதும் தயாவுடைய தம் பெருமான் நம் இறைவன். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீ ஆட்கொண்டாய் என்று திருவாசகம் சொல்லுகின்ற இறைவனை நாமும் பாடுவோம். ஆண்டவரின் ஆவி நம்மேலே. இறைவனுக்கு அழைக்கப்பட்ட, இறைப்பணிக்கு அழைக்கப்பட்ட அனைவருக்கும் ஆவியாரின் அருள் வழங்கப்படுகிறது. நீதிபதி 3:10, 6:34, 11:29, 13:25, 14:6-19, 1 சாமுவேல் 11:6. தாவீதின் மீதும் ஆண்டவரது ஆவி
இறங்கி எப்போதும் இருந்தது. 16:13. திருமுழுக்கிலும் சரி, குருத்துவம், துறவரம் ஆகிய நிலைகளிலும் சரி, இறைவனுக்கு சாட்சிய பணிபுரிய நம்மீதும் ஆண்டவரது ஆவி இறங்கி வருகிறது என்பது உண்மை. அந்த ஆவியாரின் கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், கலாத்தியர் 5:22 நம்மை ஆட்கொண்டுள்ளனவா? ஆண்டவரின் ஆவி நம்மேலே. எனவே அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. நற்செய்தி மார்க்கு இயல் 2 இறை வாக்கியங்கள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாள் கடமைகள் பற்றி நற்செய்திகளில் இங்கும் அடுத்து வரும் நிகழ்ச்சிகளிலும் வேறு இடங்களிலும் லூக்கா 13:10-17, 14:1-6, யோவான் 5:5-19, 9:1-14 விவாதம் நிகழ்கிறது. ஓய்வு நாள் பற்றிய இயேசுவின் கருத்து இவ்வாசகங்கள் வழி வெளிப்படுகிறது. ஓய்வு நாள் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் பாலஸ்தீனத்தில் கோதுமை, சோளம் போன்ற கதிர்கள் விளைந்திருக்கும். வழியில் போகும்போது கதிர் மணிகளை கொய்து உண்ண முடியும். சீடர்கள் வழியில் உள்ள கதிர்களை கொய்து உண்ணத் தொடங்கினர். சாதாரணமாய் பசி எடுக்கும்போது இப்படி பிடுங்கி தின்பதை யாரும் தடுக்க மாட்டார்கள். இவ்விதம் செய்வது இனச்சட்டத்தின்படி 23-25 திருட்டு ஆகாது. ஆனால் பரிசேயர்களுக்கோ ஓய்வு நாளில் விளக்கப்பட்ட 39 காரியங்களில் இதுவும் ஒன்று. ஏனெனில் மோசே சட்டப்படி ஓய்வு நாளில் அறுவடை செய்யலாகாது. விடுதலை பயணம் 34:21. கதிரை கையிலே தேய்த்து மணியை எடுப்பது அறுவடைத்தானே. எனவே வழக்கமாக பிறரை குற்றம் காணும் பரிசேயர் சீடரை சாடுகின்றனர். ஆச்சார மனப்பான்மை உள்ளத்தையும் எவ்வளவு கடினப்படுத்துகிறது என்பது தெளிவாகிறது. நாமும் பல வேளைகளில் சட்டங்களுக்கு அடிமைப்பட்டு அடிப்படை சட்டமாகிய அன்பை துறந்து வாழ்வதில்லையா? முள்ளை கொண்டுதானே முள்ளை எடுக்க வேண்டும். பழைய சட்டங்களை கையாளும் பரிசேயருக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வை இயேசு நினைவுறுத்துகிறார். சவுலிடமிருந்து தப்பி ஓடி அலைந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவரின் திருமுன் இருந்த அப்பங்களை நீதி 18:31, 1 சாமுவேல் 21:1-6 நோப் என்ற ஊரில் அபிமெலக் என்ற குருவிடமிருந்து பெற்று தாமும் உண்டார், தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார். இந்த காணிக்கை அப்பங்களை குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணலாகாது. லேவியர் 24:5-9 என தெரிந்தும் தாவீதே அப்படி செய்தார். அவரை போல சீடர்கள் செய்ததும் குற்றமாகாது என்று இயேசு வாதிடுகிறார். மனிதனுக்காகவே ஓய்வு நாள். இதுவே மையமான செய்தி. இறைவன் மனிதனுக்கு விடுதலை அளிக்க விரும்புகிறார். மனிதன் வேலைக்கு அடிமையாகி கூடாது. வாரத்தில் ஒரு நாளாவது சுதந்திர பறவையாய் இறைவனை நினைத்து புகழ்பாடி மகிழ வேண்டும். இனச்சட்டம் 5:15. எனவே ஓய்வு நாள் கடவுளுக்காக அன்று மனித மேம்பாட்டுக்காகவே உள்ளது. எனவே எந்த அனுச்சாரமும் எந்த சடங்கு முறைகளும் மனிதனை கட்டுப்படுத்துவது நியாயமன்று. சீடர்கள் மனித உரிமைக்கு விடுதலைக்கு உதவியாக வேண்டும். திரு அவையிலும் சட்டத்திட்டங்கள் மனிதனின் முழு விடுதலைக்கு மீட்பின் நிறைவிற்கு உதவும் சாதனங்களாகவே இருக்க வேண்டும். இல்லையேல் அவை பொருளற்றவை. மனிதனை அடிமைப்படுத்தும் எதுவும் இறைவனின் சட்டமாக இருக்க முடியாது என்பதை உணர்கின்றோமா? மணுமகன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஓய்வு நாளை எவ்விதம் அனுசரிக்க வேண்டும் என திட்டவட்டமாக கூறுவதற்கு தனக்கு அதிகாரம் உண்டு என்கிறார் இயேசு. இதன் வழியே தம் தெய்வீகத்தை இயேசு அறிக்கையிட்டார். தாவீதை விட மேலானவர் இயேசு. எனவே வல்லமையோடு போதிக்கவும்
அருங்குறிகள் ஆற்றவும் மட்டுமன்று ஓய்வு நாள் அனுச்சாரங்களை இறைவன் பெயரால் விளக்கவும் மாற்றி அமைக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. திரு அவையின் அனைத்து சட்டங்களுக்கு மேல்வரி சட்டம் இயேசுவே. இயேசு மட்டுமே நம் சட்டமாக இருக்க முடியும். அவர் ஒளியில்தான் மற்ற சட்டங்கள் எல்லாம் பொருள் பெறுகின்றன. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே என்ற வரம் நம் வாழ்க்கையில் இடம்பெறட்டும். இத்திருப்பலி வழியாக ஆண்டவர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.